ரவீந்திரன் துரைசாமி, இப்போ அதிமுக பாஜக உறவை தடுப்பது எது, யார்? சுருக்கமா உங்க பார்வை, அடுத்த கட்டம் இதுல என்ன வரும்? தேர்தல் இல்ல, எடப்பாடி ஏற்கனவே தோத்து போன அணி, பொருந்தா கூட்டணி. அவர் 18% கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எதிர்ப்புங்கிறாரு. மாநில தலைவர் அண்ணாமலை, நீங்க ஜாதி ஆணவத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு 2 ஜாதி கட்சி ஆயிடுச்சு, ஜாதி ரீதியா உங்களுக்கு முரண்பாடு இருக்குங்கிறாரு. அப்படி இருக்கும்போது பொருந்தா கூட்டணி வந்து யாரு? அடுத்த கட்டம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்டிஏ பலப்படுத்தி என்டிஏ வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு வரக்கு தான் நிற்பாங்க. அதில் கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சின்னு சிஎம் கேண்டிடேட்டா கூட பல சாய்ஸ் இருக்குது. எதிர்பாராத நிதிஷ்குமார் மாதிரிப்பட்ட சாய்ஸ்கள் வரலாம், உள்ள இருந்தே முதல்வராக இருந்தவங்க வரலாம். ஸ்ரீதரன் ரயில்வே கேரளாவில் பண்ணாங்களா, அந்த மாதிரி கூட சிஎம் கேண்டிடேட் பண்ணலாம். அண்ணாமலை தான் இருக்கணும் இல்லை, அண்ணாமலையும் இருக்கலாம். ஓகே, அதிமுகவுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்க. பிரகாஷ், நீங்க எப்படி பார்க்க சுருக்கமா உங்க அடுத்த கட்டம்? சார், இது என்ன சார், இது மொட்டைத்தலையில் வழுக்கத்தலையில் முடி முளைச்ச மாதிரி இருக்கு. அதாவது கோயம்புத்தூர்ல பூத்தில் உட்கார ஆள் இல்லை, ரைட்டுங்களா? கோயம்புத்தூர்ல பூத்துல உட்கார ஆள் இல்லை, அதிமுக காரங்க போய் உட்கார்றாங்க. அண்ணாமலை போன பிறகு சவுண்டே கிடையாது, எந்த சவுண்டுமே கிடையாது. லண்டன்ல இருந்து போன்ல நான் வந்து எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொன்ன அண்ணாமலை போன பிறகு சவுண்டே கிடையாது. கொங்கு வேளாளர் லாபி மட்டும் இல்லை சார், பிஜேபிக்கு பிராமின் லாபியும் முக்கியம். பிராமினுக்கும் ஒரு அடுத்த கட்டம் சுருக்கமா அடுத்த கட்டம் வந்து கட்டாயமாக நான் அடிச்சு சொல்றேன், ஏடிஎம்கே, பிஎம்கே, டிஎம்டிகே அலையன்ஸ் கன்ஃபார்மா வரும். யார் தலைமையில் சார்? இங்க வந்து அண்ணாமலை தலைமையா இருக்க மாட்டார். இதோட மேட்ரு முடிஞ்சது. பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லா லாபியும் மீறி தான் சசிகலா மேட்டல் நாங்க சொன்னது நடந்தது. எங்க லாபி தான் ஜெயித்து மோடி கிட்ட நாங்க ஜெயிப்போம். நீங்க தான் பார்க்க தான் போறாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் ரவீந்திரன் துரைசாமி தான். அரசியல் ஒளிவட்டம் இல்ல, சுத்துது அண்ணாமலை சுத்திக்கிட்டே இருக்கு. தனிப்பட்டு நன்றி.